belated birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Mugilan. Happy birthday to you. நல்லா வேண்டிட்டு ஊதணும் அப்பதான் அமையும். ஆமா வெயிட் பண்றேன். Hi Mugilan. Happy birthday. Okay. முகிலனுக்கு இன்னைக்கு பர்த்டே, பிலேட்டட் பர்த்டே முடிஞ்சிருச்சு. ஆனால் பிலேட்டட் பர்த்டேயே ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் புக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இந்த புக்கே கொடுத்தவங்க யார்? உங்கள் கேர்ள். எத்தனை வாட்டி கெஸ் பண்ணலாம் சொல்லியிருந்தேன்? ஒரு வாட்டி. ராங் ஆச்சுன்னா என்ன செய்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்க? பாட்டு பாடுறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாவா? கெஸ் பண்ணிட்டீங்களா உங்கள் கேர்ள்னு? அவங்கள தான் இருப்பாங்க. கன்ஃபார்மாக அவங்க தான். ப்ராமிஸா நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொன்ன விடை தவறு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கெஸ் பண்ண முடியாது. நீங்கள் பாடினாதான், பாடி முடிஞ்சவன் தான் யாருன்னு நான் சொல்லுவேன். செஞ்சிருக்காங்களே, கொடுத்துருக்காங்களே. சரி, அதை பற்றி நம்ம அப்புறம் யோசிப்போம் யாருன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பாடணும். வானம் விழுந்து போச்சு, நீலாக மேகமாச்சு, நீலாக வாழ்க்கை பொய்யாக மாறுதே, கெஞ்சி நாள் கேட்கிறேன் கொஞ்சம் இறங்கி, நீயாக பேசுன நீயாக வந்தவை இப்பயே என்னை கண்டாலே நடிக்கிற ஒன்று பல விடியில சக வீடு 2 கட்டலாம் வாழ்கிறேன். தேங்க்யூ முகிலன். நல்ல முயற்சி, மிக்க நன்றி. சொல்லிட்டோடே அழகாக சர்ச் பண்ணி இந்த பாட்டு தான் அப்படின்னு ரொம்ப நேரம் எடுத்து பாடியிருக்கீங்க. தேங்க்யூ. முகிலனுக்கு பிலேட்டட் பர்த்டேக்கு ஒருத்தவங்க புக்கே கொடுத்துருக்காங்க. யார் அவங்கன்னு கேட்டேன். நீங்கள் யார் சொன்னீங்க? கேர்ள் சொன்னீங்க. ஆமாவா? கரெக்டு, அவங்க தான். அப்போ இன்றைக்கி அவங்க தான் வந்து கொடுத்தாங்க. யாரு? நான் என்ன கேட்டேன்? யாரு வந்து கொடுத்தாங்க அப்படிதானே கேட்டேன். அப்படிதான் கேட்டேன். ஆமா, இன்னைக்கு முகிலனுக்கு பர்த்டே. ஒருத்தவங்க வந்து புக்கே கொடுத்துருக்காங்க. பிலேட்டட் பர்த்டேக்கு யாரு கொடுத்தாங்க? ஐசே, கரெக்டா? நான் கேட்ட கேள்வி கரெக்டா? நீங்க சொன்ன விடை. அதனால்தான் இந்த ஒரு பனிஷ்மெண்ட். சரி, என்னை கொடுக்க சொன்ன நபர் யாரா இருப்பாங்க? கேர்ள் தான். இவங்களா இருக்க மாட்டாங்க? அண்ணன் இருக்க மாட்டாங்க? அண்ணன் இல்லை உங்க கேர்ள், 2 பேர்த்துல ஒருத்தவங்க தான். அண்ணன் இல்லை, இல்லவே இல்லை, கன்ஃபார்மா இல்லை. நல்லா பாருங்க, அண்ணன் ரியாக்ஷன் பாருங்க. இல்லை. சரி, நான் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன். ஸோ அந்த ஆடியோ கேட்டுட்டு
அண்ணனா இல்லை உங்களோட கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிடணும். ஹாப்பி பர்த்டே மை டேடி. நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு இருக்குது. நம்மளோட இந்த லைஃப் ஜேர்னி ஒரு 3.5 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. நம்மளோட இந்த லைஃப் ஜேர்னி பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். லவ் பண்ண நாள்லேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனை, நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதுவே ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சு ஒரு ப்ராப்ளம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் செலவே பண்ணிக்கிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். ஆனால் எப்பவுமே நான் மனசார சொல்கிற ஒரே விஷயந்தான், நான் தூரமாக இருந்தப்போ சரி, பக்கத்தில் இருக்கும் போதும் சரி, நீங்கள் டவுன் ஆகும்போது எப்போவுமே உங்களுக்காக ஒரு உயிர் இருக்குது அப்படின்றத நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இல்லை கவலையாக இருந்தாலும் சரி, உங்கள் பக்கத்தில் எப்போவுமே அந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் கூட இருந்துக்கிட்டே இருக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். லைஃப்பில் நீங்களும் எவ்வளோ தாண்டி வந்துட்டீங்க. உங்களால் முடியாத விஷயன்றது எதுவுமே கிடையாது. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நம்ம லைஃப்காக. இப்போ கூட எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்காக. ரொம்ப நன்றி. இதை நான் சொல்லக்கூடாதான் இந்த வார்த்தையை, இருந்தாலும் எனக்குன்னு யாருமே இல்லைன்ற யோசிச்சு அந்த செகண்டெல்லாம் உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ட்டு என்னை மேலே தூக்கி விட்ட ஒரு கை அது நீங்கள் தான். எனக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு நினச்சி ரொம்பவே டவுனாக இருந்தேன். நான் எப்படி உங்ககிட்ட வந்து உங்களுக்காக ஒரு உயிர் எப்பவுமே இருக்குன்னு சொல்கிறேனோ, அதே மாதிரி உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. போச்சுடா நம்ம லைஃப் இப்படியே போயிடும் அப்படின்னு நினச்சேன். இல்லை, உனக்காக நான் இருக்கேன்னு என்னை உங்கள் கூட கூட்டிகிட்டு வந்து இந்த ஒரு என் லைஃப்பில் நம்ம லவ் பண்ண டேஸை விட இப்போது நான் இங்கே வாழ்ந்த இந்த ஒரு 6 மாதத்தை என் லைஃப்பில் நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். ஒன்றா சாதிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு காரணம் எல்லாமே நீங்களும் உங்கள் மோட்டிவேட் இல்லை உங்களோட கேரிங் ஆல்சோ. இதே மாதிரி லைஃப்பில் நம்ம 2 பேரும் எப்போவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிக்கிட்டு நாலு பின்ன ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்துல போய் நம்ம 2 பேரும் உட்காருவோம். அதுதான் என் ஆசை. உட்காரணும், அதுதான் என்னோட ஆசை. சாதிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. அதுக்கு நீங்கள் லைஃப் லாங் என் பக்கத்தில் இருக்கணும். ஒரு பாய் ஃப்ரெண்டாக இல்லை, அடுத்த வருஷம் உங்கள் பர்த்டேவை உங்களோட ஒரு மனைவியாகவும் உங்களோட எப்போது போல ஒரு சின்ன குழந்தையாகவும் நான் உங்கள் கூட செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எதுக்குமே டவுன் ஆகாதீங்க, அதான் நான் உங்கள் பக்கத்தில் இருக்கல, எல்லாமே சரியாயிடும். இப்போ கூட நிறைய பிரச்சனை இருக்குது நமக்கு, அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் ஒவ்வொரு நிமிஷமும் என்னை சிரிக்க வச்சுக்கிட்டு என் கூடயே இருக்கிறவங்கள எப்போவும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஹாப்பியஸ்ட் பர்த்டே மை டேடி. நிறைய சொல்லணும், ஆனால் எனக்கு வார்த்தை வரமாட்டுது. விஷ் ஹாப்பி பர்த்டே. முகிலன், ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டீங்க. ஸோ இது செஞ்சவங்க யார் அப்படின்னு இந்த ஆடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். உங்கள் அன்புள்ள அருங்கால மனைவி, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட். அவங்க தான் வந்து அன்பான வருங்கால கணவருக்கு ஆசையோடு இதெல்லாம் இந்த கலர் தான் உங்களுக்கு பிடிக்கும், இந்த கலர் தான் செய்யணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி செஞ்சுருக்காங்க நம்மகிட்ட சொல்லி. ஓகேவா? இது வந்து அவங்க நிறையா செஞ்சுருக்காங்க. இந்த ஃபாதர்ஸ் டே செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்தோன்னே இந்த வீட்டில் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டிஸும் இல்லை. ஆமாவா? எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டிஸும் இல்லை. நீங்கள் வந்து அவங்கள ரொம்ப வசதியாகவே வச்சிடல. நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் அவங்க இப்போ உங்கள் கூட இருக்காங்க, சேர்ந்து முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லி. இந்த லைஃப் வந்து யாருக்குமே கிடைக்காது.
நிறைய பேர்த்துக்கு சீரியஸாக கிடைக்காது. அதுவும் இப்போ உள்ள கேர்ள்ஸ் வந்து கிடைக்காது. ஆமாவா? வெல் செட்டில்டான ஒரு நபரை தான் முடிஞ்ச வரைக்கும் 90% பார்ப்போம். ஆனால் ஜீரோவில் இருக்கிற உங்களை ஹீரோவாக ஆக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணி இந்த பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ் பண்ணி அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு எப்படியாச்சும் உங்களை ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் உங்களோட அன்புள்ள வருங்கால மனைவி ஒன்றும் மனைவியாக கூட அவங்க உங்களுக்கு ஆகலை. ஆனால் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த முயற்சி எப்பயுமே சக்ஸஸ் ஆகணும். எதுவுமே இல்லாத போது அவங்க உங்கள் பக்கத்தில் இருக்காங்கன்னா எல்லாமே இருந்தோன்னா அவங்க இங்கே ராணி மாதிரி வச்சுக்கணும். இது மட்டும் தான் என்னோட கோரிக்கை அவங்களுக்கு. ஓகேவா? ஹாப்பியா? வரத்துக்கு கஷ்டப்பட்டதான் இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஆனால் உங்களை பார்த்து பிடிச்சி அதுக்கப்புறம் இப்படி இருக்காத இப்படி இரு இருந்தால் தான் கணக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இப்படி மாற்றி கணக்காக அது லெவலில் கொண்டு வருவேன். நானும் சரி சொல்லி கேட்டுலான்னு கேட்டு சரி ஓகே. ஆனால் உங்களுக்கு சொல்லி எதுனா அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டேன். ஆனால் அது செஞ்சேன்னா அவங்க சொன்னபடி கணக்காக அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்காக யாரும் வந்து இந்த அளவுக்கு இப்படி நீ மேலே வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. இன்னைக்காக இருந்தாலும் நிறைய செஞ்சுருக்காங்க. நிறைய நான் டவுனாக இருக்கிறப்ப பரவாயில்ல வீடு பார்த்துக்கலாம், அதான் நான் இருக்கேன். நான் பார்த்து கூட இருந்தால் நான் பார்த்துக்கிறேன், யார் இருந்தாலும் இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன் சொல்லி. ஸோ அதனால தான் ஹேப்பியாக இருக்கு, ரொம்ப ஹேப்பியாக இருக்கு. ரொம்ப வந்து இந்த இடமும் சொன்னது இல்லாமல் இருக்க முடியலன்னா ரொம்ப ஹேப்பியாக இருக்கு. இன்னைக்கு நீங்கள் லவ்வர்ஸாக இருக்கும் போது நான் வந்திருக்கேன். அடுத்து நீங்கள் இதே மாதிரி ஒரு கல்யாண ஃபோட்டோ பிடிக்கும் போது கண்டிப்பாக அந்த நாள் நான் வரணும். ஓகேவா? ஸோ எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படி இக்கட்டான நிலைமையாக இருந்தாலும் சரி, அவங்க விட்டுட்டு நீங்கள் போகக்கூடாது, நீங்களும் அவங்க விட்டுட்டு போகக்கூடாது. ஓகேவா? அதுக்காக தான் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கீங்க சாமி. அவங்க வந்து ஒன்றே தான் சொல்லுவாங்க, என் குடும்பத்தை விட்டு என் ஃபேமிலி என்டையர் ஃபேமிலியை விட்டுட்டு வந்தது யாரையும் நம்பி இல்லை, இவரை உண்டி நம்பி அப்படின்னு. ஸோ அந்த நம்பிக்கையை என்றைக்குமே நீங்கள் உடச்சிடக்கூடாது. முடியல? ஓகே, ஹாப்பியஸ்ட் பர்த்டே. இதை அடுத்து நான் உங்களை கல்யாண ஃபோட்டோவில் தான் இந்த மாதிரி ஒன்றா பார்க்கணும். ஓகே.